முழுமையாக பாருங்கள். சிறந்த நற்பலன் உங்களுக்கு இதன் மூலம் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, சஹாபாக்களிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி சிறப்புகள். அதை பட்டியலிட்டால் நீண்டு பெரிதாக போய்கொண்டே இருக்கும். அந்த சஹாபாக்களில் பட்டியலில் ஒரு சஹாபி இருக்கிறாங்க. அவங்க தான் சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபித்தோழர். ரொம்ப பிரசித்தி பெற்ற நபித்தோழர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை குறித்து நிறைய சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை குறித்து அவருடைய கல்வியினுடைய வெளிச்சத்தை பற்றி சொல்லும் பொழுது சொன்னாங்க, 4 பேர்கிட்ட நீங்கள் குரானை படிச்சுக்கிங்க. அந்த 4வரில் ஒருவர் சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி சிறப்பித்து கூறக்கூடிய இடத்துல இப்படி ஒன்று சொல்லியிருக்காங்க, ஜனங்கள்லேயே ஹலால் ஹராமை பற்றி தெளிவாக துல்லியமாக அறிஞ்சவங்க என்னுடைய உம்மத்திலே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறப்பு அங்கீகாரத்தை அவருக்கு கொடுத்தார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, சியரு அலாமின் நுபலா என்று சொல்லக்கூடிய சஹாபாக்களின் வரலாறுகளை சொல்லக்கூடிய அந்த நூலிலே இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு பற்றி சொன்னார்கள். பொதுவாகவே சஹாபாக்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தரை பிடிக்கும். சில நபர்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு பிடிக்கும், அவருடைய சாஃப்ட்னஸ்ஸு. சில பேருக்கு உமர் ரலியல்லாஹு பிடிக்கும், அவங்களுடைய அந்த ரோஷம். அவங்க அல்லாஹ்வுக்காண்டி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அதாவது ரோஷத்தோட ஆக்ரோஷமாக, அதோடு மட்டுமல்லாமல் எடுத்ததை சிறப்பாக முடிக்கக்கூடிய அந்த ஆற்றல், அதை பிடிக்கும் சில பேர்த்துக்கு. ஏன்ட்ட பிரத்யேகமாக நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் குறுகிய காலத்தில் அவ்வளவு பெரிய சாதனைகளை செய்த ஒரு மகத்தான மாமனிதர் சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு. அவங்கள பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு செய்தி சொன்னாங்க, யஜி முஆதுன் யௌமல் கியாமத்தி இமாமல் உலமாஇ பைன யதையில் உலமா. உலகத்திலே உலமாக்கள், மார்க்கம் படித்த மேதைகள், மார்க்கம் படித்த மார்க்க அறிஞர்கள் நிறைய இருக்கிறாங்க. கியாமத்து நாளில் இந்த உலமாக்களுக்கெல்லாம் இமாமாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் ஆக்கி வைப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நாம் பார்க்க முடிகிறது. அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டவுடன், மக்காவிலே மக்கா முஸ்லீம்களின் வசம் ஆனதற்கு பிறகு மக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லித்தரவும், குரானை கற்றுக் கொடுக்கவும், மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை நிபந்தனைகளை கற்றுத்தரவும் அதர் சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு நியமித்தாங்க என்பதாக நாம் ஹதீஸில் பார்க்கிறோம். இப்படி நிறைய போகுது. யமன் தேசத்தினுடைய ஆளுநராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்த, அவர்களின் காலத்திலேயே நியமித்த ஒரு மகத்தான ஒரு மாமனிதர் சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு. ஏன் முஆத் ரலியல்லாஹு இவ்வளவு தூரம் நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். அவங்க தான் இந்த துவாவை நமக்கு சொல்லித்தர்றாங்க. சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாள், ஊசிக்க யா முஆத், முஆதே நான் உனக்கு ஒரு வசியத் செய்ய போகிறேன். நான் சொல்லித்தரக்கூடிய ஒரு துவா, இதை ஒரு காலமும் ஒரு நாளும் தொழுகைக்கு பின்னால் ஓதாமல் விட்டு விடாதே. லா ததஅன்ன ஃபி துபரி குல்லி ஸலா, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த துவாவை ஓதாமல் நீ விட்டு விடாதே. காரணம், இன்னி உஹிப்புக்க, நான் உன்னை ரொம்ப பிரியப்படுறேன், உன் மீது எனக்கு அதிகப்படியான பாசம் இருக்கிறது, நேசம் இருக்கிறது. எனவே அந்த பாசத்தின் வெளிப்பாடு, நேசத்தின் வெளிப்பாடு உனக்கு நான் அந்த துவாவை கற்றுக் கொடுக்கேன், இதை விட்டுறாதீங்க என்று சையதுனா முஆத் ரலியல்லாஹு இடத்துல சொன்ன பொழுது சையதுனா முஆத் ரலியல்லாஹு சொன்னாங்க, நானும் உங்களை பிரியப்படுற நாயகமே, அல்லாஹ் மீது சத்தியமாக எனக்கும் உங்கள் மீது நேசம் இருக்குது, கண்டிப்பாக சொல்லித்தாங்க, நான் அதை அவசியம் ஓதி வர்றேன்னு சொன்னாங்க. அப்போ தான் ரசூலுல்லாஹ் ஹஸரத் சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹுடைய கையை பிடிச்சி சொல்லிக் கொடுத்த துவா, அற்புதமான துவா, ரொம்ப சிம்பிளான துவா, 3 விஷயங்களை உள்ளடக்கிய துவா. இதை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாள் தொழுகைக்கு பிறகும் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு ஓத வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு அன்போடு கட்டளையிட்ட ஒரு அற்புத துவா. இந்த செய்தி அபூ தாவூத் என்கின்ற நூலிலே பதிவாகி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. பாருங்கள் எவ்வளவு அழகான துவா. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக்க. இதுதான் அந்த துவா. அல்லாஹும்ம, அல்லாஹுவே, அஇன்னி, எனக்கு நீ உதவி செய்வாயாக, அலா திக்ரிக்க, உன்னை நினைவு கூறுவதற்கும், ஒ ஷுக்ரிக்க, நீ எனக்கு தந்திருக்கக்கூடிய அருளுக்கு நன்றி செய்வதற்கும், ஒ ஹுஸ்னி இபாதத்திக்க, உனக்கு உண்மையாக நான் இபாதத் செய்வதற்கு, அழகிய முறையிலே உன்னை வணங்கி வழிபடுவதற்கு எனக்கு நீ உபகாரம் செய்வாயாக, உதவி செய்வாயாக என்ற பொருள்பட இருக்கக்கூடிய இந்த துவாவை தான் சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களுக்கு பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். அன்பான பெருமக்களே, 3 முக்கிய காரியங்களை, முக்கிய அம்சங்களை அடக்கியிருக்கக்கூடிய இந்த துவா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஹலால் ஹராமை பற்றி என்னுடைய சமுதாயத்திலேயே ஆக தெளிந்தவர்
தெளிவானவர் என்ற சான்றிதழை பெற்ற முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் பிரத்யேகமாக கற்றுக் கொடுத்தது. இதை நாமும் தெரிஞ்சுக்குவோம். இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த துவாவை மறக்காமல் ஓதி வருவோம். இதனுடைய பலன்களையும் இதனுடைய சிறப்புகளையும் இதனுடைய எல்லா பயன்பாட்டையும் நம்முடைய வாழ்க்கையிலே அடைவதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.